வணக்கங்க. நாங்கள் எஸ்கொயர் மிஷின்ஸ் கோயம்புத்தூர். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 5 வருஷமாக அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸு, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மிஷினரிஸு, ஃபுட் ப்ராசஸிங் மிஷினரிஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாயிகளுக்கு வேணுங்கிறதுல மாட்டு தீவனம் கட் பண்ணுற மிஷினு, அப்புறம் மாட்டு சாணத்தை வந்துட்டு ப்ராசஸ் பண்ணுற மிஷினரிஸு, அதுலேருந்து பை ப்ராடக்ட்ஸ் பண்ணுற மிஷினரிஸு எல்லாமே நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு ப்ராடக்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க. இது வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட் ஷெட்டர் கம் பல்வரைசர்னு சொல்லுவோம். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா டிராக்டர் ஆப்ரேட்டடு மெஷின், இன்ஜின் ஆப்ரேட்டடு, மோட்டர் ஆப்ரேட்டடு அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்லையும் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இதில் மினி டிராக்டர், பெரிய டிராக்டர், மினி இன்ஜின், மோட்டர் 5 HP 10 HP எல்லா டைப்பான மிஷினரிஸும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மாட்டு சாணத்தை வந்துட்டு நம்ம தொழுவத்துலேருந்து பக்கெட்டில் அள்ளி போடுற மாதிரி ஒரு மிஷின் ஆட்டோமேட்டிக்காக. இது வந்துட்டு பேட்ரி ஆப்ரேட்டடு, ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஜஸ்ட்டு பிடிச்சி தள்ளிட்டு போனால் போதும், அதுவே கலெக்ட் பண்ணி நம்ம பின்னில் கொட்டிடும். நம்ம பின்னை வந்துட்டு கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் அடுத்தடுத்த பின்னை வச்சு கிளியர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இது ரொம்ப முக்கியமான மிஷினு. அடுத்தது அதாவது மாட்டு பண்ணையில் உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுற விஷயம் இந்த சாணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கிறது விஷயந்தாங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாட்டு சாணத்தில் இருக்கிற தண்ணி தனியாக, சக்கை தனியாக புழிஞ்சு எடுத்துடலாம். இதில் வந்துட்டு 2 HP இருக்குதுலே ரொம்ப சின்ன மிஷினு, ரொம்ப குட்டியான அழகான மிஷினு. சின்ன சின்ன ஃபார்மர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வேணுங்கிற மாதிரி நம்ம இப்போ டெவலப் பண்ணியிருக்கோம். 100% சக்ஸஸ்ஃபுல் மிஷினரிஸு. ஒரு நாளைக்கு வந்துட்டு 5 டன்லேருந்து 10 டன் வரைக்கும் நம்மளால் ப்ராசஸ் பண்ண முடியும். இந்த கவுடங் டிவாட்டரிங் மிஷின் வச்சுட்டு பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லாக் மேக்கிங் மிஷினுங்க. இது இந்த மாதிரி மாட்டு சாணத்தை வந்துட்டு இந்த மாதிரி கட்ட மாதிரி பண்ணுறதுங்க. இது எதுக்குன்னு சொன்னால் நம்ம மாட்டு சாணத்தை வந்துட்டு கண்டபடி குப்பையில் போட்டு வைக்காமல், இல்லை உரமாகிற வரைக்கும் மக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணாமல் அன்னன்னைக்கு சாணத்தை அன்னன்னைக்கே ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஷேப்பில், இது 2 ஷேப்பில் பண்ணிக்கலாம். டை மாற்றினோம்னா 2 ஷேப்பில் பண்ணிக்கலாம். இது ஸ்கொயரு, இது சிலிண்ட்ரிக்கல். நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம். நம்ம இதில் வந்துட்டு செமி ஆட்டோமேட்டிக், ஆட்டோமேட்டிக்னு 2 வேரியன்ட் இருக்குது. நம்மளுக்கு எது வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மிஷினு இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு மிஷின்னு சொல்லலாம். சாஃப் கட்டரு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட டெய்லி அன்றாட தேவைகளுக்கான தட்டு எல்லாத்தையும் வெட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஒரு 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் வரைக்கும் ஒரு மணி நேரத்துக்கு 500 கிலோலேருந்து 600 கிலோ வரைக்கும் வெட்டலாம். நம்ம வாத்தட்டு, பச்சை தட்டு 2மே வெட்டிக்கலாம். நம்ம வீட்டில் ஓடுற மாதிரி, நம்ம வீட்டு கரண்ட்லேயே ஓடுற மாதிரி சிங்கிள் ஃபேஸ் மோட்டர்லேயே தந்துட்டுருக்குறோம். நம்ம மிஷின் என்னென்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும், ரிஜிடாக இருக்கும், லைஃப் வந்துட்டு அதிகமாக இருக்குங்க. மோட்ரு வாரண்டியோடு வருதுங்க. இந்த மிஷின் வந்துட்டு உட்சிப்பருங்கிறது இப்போ நம்மளோட ஃபார்மில் இருக்கிற இதோ இல்லை நம்ம வேஸ்ட்டாக போகிற உட்டை வந்துட்டு பொடியாக்கலாம். இந்த மாதிரி பொடியாக்கி பாய்லருக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை மக்கிற மாதிரி பண்ணலாம். மெயினாக வந்துட்டு பாய்லருக்கு வந்துட்டு நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணலாங்க இந்த மாதிரி கட் பண்ணுறத. இதில் வந்து நீங்கள் சிப்ஸாகவும் ஆகிக்கலாம், 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு அந்த மாதிரி சிப்ஸாகவும் ஆகிக்கலாம். இல்லை நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி சாட் டஸ்ட் ஃபார்மு, இல்லைனா 5 mm 10 mm நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி சைஸில் நம்ம பண்ணிக்கலாங்க. இதில் வந்துட்டு 5 HPலேருந்து இந்த மிஷின் வந்துட்டு 5 HPலேருந்து 100 HP வரைக்கும் நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க. இது உட்சிப்பர் கம் பல்வரைசர் அந்த மாதிரி மாடல் வருங்க. இது விளக்கடிக்கிற மிஷினுங்க. இந்த மாதிரி மாட்டு சாணத்துலேருந்து இந்த மாதிரி டை நம்ம மாற்றி அடிச்சுக்கலாங்க. இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன கவுடங் டிவாட்டரிங் மிஷின்லேருந்து லாக் மிஷினோட கண்டினியூட்டி தான் இந்த விளக்கடிக்கிற மிஷினுங்க. நீங்கள் அதுலேருந்து வர்ற ரிசல்ட்டை வந்துட்டு நீங்கள் பை ப்ராடக்டாக பண்ணுறங்கும் போது இது ஒரு மெயினான ஒரு ப்ராடக்ட்டு. இதோட காஸ்ட்லாம் ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் மேனுவலாக என்ன பண்ணணுமோ அந்தளவுக்கு நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி மிஷின்ஸ் இதெல்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மிஷின் இதுக்கு கூட சொல்லலாம். நீங்கள் அன்னாரமாக டெய்லி அரைக்கிற மக்காச்சோளம், அரிசி, கோதுமை இந்த மாதிரிலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பல்வரைசர் மில்லு, சக்ஷன் கிரைண்டர்னு சொல்லுவோம்.
இது ஒரு புது மாடல் மிஷினு. இதில் இருக்கிற ஃபெசிலிட்டி என்னென்னா, நீங்கள் ஒரு மூட்டையிலையோ ஒரு பின்லையோ கொட்டி வச்சிட்டிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக சக் பண்ணி கிரைண்ட் பண்ணி இதில் பவுடராக வந்துடும். ஸோ இந்த மாதிரி பவுடராக ஈஸியாக எடுத்துக்கலாம். இந்த மிஷின் வந்துட்டு இது ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்டில் வரும். இது பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கட்டிங் மிஷினு. ஃபிஷ் மட்டும் இல்லை, மட்டன், பீஃப், சிக்கன் எது வேணாலும் கட் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன க்யூப்ஸாக ஸ்லைஸாக எல்லாமே எந்த டைப் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே இந்த மிஷினில் கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மிஷின் மாடல் வந்துட்டு இந்தியாவில் நம்ம மட்டும்தான் செய்கிறோம். இங்கே ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறது நம்ம மட்டும்தாங்க. ஒரு நிமிஷம். இந்த மிஷின் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் இது பிளாஸ்டிக் கிரைண்டர்னு சொல்லுவோம். இந்த மிஷினு நம்ம உரிமட்டை பிளாஸ்டிக் பேப்பர்ஸு, அது போக எந்த டைப்பாக இருந்தாலும் பிளாஸ்டிக் வேஸ்ட்டாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி பொடியாக்கி நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கு நம்ம ஈஸியாக இந்த மிஷினில் பண்ணிக்கலாம். மிஷின் ரொம்ப ஹெவியாக இருக்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இம்போர்ட்டட் மாடலு. இந்த மாடல் மிஷினும் நம்ம மட்டும் தான் பண்ணுறோம் கோயம்புத்தூர்லேயே. உங்களுக்கு மிஷினோட டியூரபிலிட்டி, அவுட்புட்டு எல்லாத்துக்கும் 100% நம்ம கேரண்டிங்க. மிஷின் திருப்தியானவங்க எடுத்துகிட்டு போயிடுங்க சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக எங்கள் ஸ்டாலுக்கு வந்திருந்தேங்க. ஏற்கனவே எங்கள்கிட்ட வந்து டியூவல் ஸ்டாப் ஸ்ப்ரெட்டரெலாம் நாங்கள் எடுத்திருக்கோம். ஒரு 3 மிஷின் எடுத்திருக்கோம். வெவ்வேறு அப்ளிகேஷனுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நல்லாயிருக்கு. அதே மாதிரியே ஒரு ப்ராப்ளம் அப்படின்னம்னாலும் அதை ரெக்டிஃபிகேஷன் எல்லாத்துக்குமே வந்துட்டு இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் டவுட் அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னம்னாலும் கிளாரிஃபை பண்ணுறாங்க. அப்புறம் இங்கே ஸ்டால் போட்டிருந்தாங்க, இன்றைக்கி வந்திருந்தோம். இதில் இன்னும் நிறைய இந்த பில்லட் மிஷின்ஸு இதெல்லாம் இருக்குது. இதை நாங்கள் அடுத்த அப்ரோச்சுக்கு அவங்ககிட்ட கேட்டிருக்கோம். எல்லாம் நம்மளுடைய கஸ்டமர்ஸ் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு இங்கே வந்துட்டு நல்லா ஒரு சப்போர்ட் பண்ணி எது மாதிரி வேணும், என்ன வேஸ்ட் வேணும், அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸ் பண்ணி மிஷினரிஸ் மேக் பண்ணி கொடுக்குறாங்க. நல்லாயிருக்கு, அவுட்புட்டு நல்லாயிருக்கு. ஸோ நல்லா இருக்கிறதுனால தான் இப்போ மறுபடியும் வந்துட்டு வேறு ஒரு மிஷினுக்காக இவங்களை தேடி நாங்கள் வந்திருக்கோம். எல்லாமே நல்லாயிருக்கு. ஃபீட்பேக்ஸ் எல்லாமே சூப்பர்.